வணக்கம். உங்கள் ஜோதிடர் கணேஷ். 2025 வருட மகர ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு ராசி பார்த்துட்டு வருதுல, இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் பார்ப்போம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நன்மை செய்யும் காலங்களாகும். ஏன்னா உங்களுக்கு 2024 2023 உங்களுக்கு சுமாரான காலங்களாகி 2025 நல்ல வருடம் காலங்களாகிறது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்து சனி பகவானால் உங்களுக்கு சிலவங்களுக்கு போன வருஷம் திருமணம் நடத்திக்கலாம், இந்த வருஷம் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வீடு போன வருஷம் ஆரம்பித்து இன்னும் முடியலேன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு இந்த வருஷம் மகர ராசிக்காரங்களுக்கு வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு ராசி சொல்லும் போதும் வீடும் திருமணம் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லா பேத்துக்குமே அதான் தேவைப்படுது. சில படிப்புக்கு சம்மந்தப்பட்டவர்களுக்கு அதை வெற்றி கொண்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நடக்கலாம். அதே மாதிரி பெண்களுக்கு உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு இந்த வருஷம் உண்டு. அதே மாதிரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தாயாரை நல்லா கவனிச்சிக்கங்க. தாயாருடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. சில மகர ராசிக்காரங்களுக்கு கௌரவ பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த கடனை எப்படி கேட்குறதுங்கிற கௌரவம் உங்களுக்கு இருக்கும். அவர் எப்படி கேட்டால் தான் நான் தருவேங்கிற கௌரவம் அவருக்கு இருக்கும். அதில் மகர ராசிக்காரங்களுக்கு கொடுத்த கடனை உடனே திருப்பி கொடுக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் கேட்டால் தான் தருவாங்க, கேட்காம இருந்தால் தரமாட்டாங்க. நீங்கள் கௌரவம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் கிடைக்காம கூட போகலாம். அதே போக வைத்திய செலவும் உங்களுக்கு உண்டு. வைத்திய செலவு சின்ன சின்ன வைத்திய செலவு தான் உண்டு. அதுவும் கண் சம்பந்தப்பட்டது பல் சம்பந்தப்பட்டது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் இருக்குது. ஜாதக ரீதியாகவும் சரி லக்ன ரீதியாக இப்போ மகர லக்னத்துக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் பரிகாரங்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அது அருகில் உள்ள அதுக்காண்டி ரொம்ப தூரமாக போக வேண்டியதுனா அருகில் உள்ள விநாயகர் ஐயர் இருக்க இடமா பார்த்து 7 தேங்காய் கொடுத்து இந்த வருஷம் ஒரு நாளைக்கு மட்டும் 7 தேங்காய் மாலையை கொடுத்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணால் இந்த வருடம் உங்களுக்கு எல்லாமே நன்மை உண்டாகும்.